KPN பயிற்சி உறுதிமொழி. நாங்கள் பதிவிடும் காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்த்து கேட்டு மற்றவர்களுக்கும் உதவிடுவீர் என்ற நல்லெண்ணத்தில் வழங்குகிறோம். எனவே நாங்கள் பதிவிடும் காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் பயன்பெறுவார்கள். மேலும் ஏதாவது திருத்தங்கள் இருப்பின், நிறை குறை தென்பட்டால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில், அதாவது கருத்து பெட்டியில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அதற்கேற்றவாறு எங்கள் பதிவுகளை எந்தவிதமான தரக்குறைவும் இல்லாமல் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை உறுதியளிக்கிறோம். நன்றி. வெளியிடுவோர் KPN டியூட்டோரியல் சார்பாக. வணக்கம் நேயர்களே. போன பாடத்தில் நம்ம எக்ஸல் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னலான்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் பாடத்தில் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம். எக்ஸலில் வைல்டு கார்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை எந்தெந்த ஃபங்க்ஷனோட ஒப்பிட்டு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்துருவோம். ஸோ அடுத்த பாடத்தில் நம்ம ப்ராக்டிக்கல்களுக்கு போகலாம். ஸோ நம்ம இப்போ அந்த வைல்டு கார்டை பற்றி பார்ப்போம். வாட் இஸ் வைல்டு கார்டு இன் எக்ஸல்? எக்ஸல் செயல்பாட்டில் வைல்டு கார்டு என்றால் என்ன, அதை எவ்வாறு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை மிகவும் எளிமையாக உங்களுக்கு புரியும்படி நமது தாய்மொழியில் தமிழிலேயே ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை முதல் வரிகள் வரை மொழிபெயர்த்து தொகுத்து வழங்கியுள்ளேன். வைல்டு கார்டு, அவைலபிள் வைல்டு கார்டு, கிடைக்கும் வைல்டு கார்டு. அதாவது Excel has 3 wildcards you can use in formulas. அதாவது உங்கள் சூத்திரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 3 வைல்ட் கார்டுகளை எக்ஸல் கொண்டுள்ளது. ஆஸ்ட்ரிக்ஸ் 0 or more character அப்படின்னா தமிழில் ஆஸ்ட்ரிக்னா ஸ்டார், ஓகேவா, 0 அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள். கொஸ்டின் மார்க் எனி ஒன் கேரக்டர், கேள்விக்குறி ஏதேனும் ஒரு எழுத்து. டில்டு கீ என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். எஸ்கேப் ஃபார் லிட்ரல் கேரக்டர். அதாவது டில்டு சொல்லர்த்தமான பாத்திரத்திற்காக ஒரு நேரடி கேள்விக்குறி அல்லது ஒரு சொல்லர்த்தமான டில்டு தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நோட், வைல்டு கார்ட்ஸ் ஒன்லி ஒர்க் வித் டெக்ஸ்ட், நாட் நம்பர்ஸ். அதாவது வைல்டு கார்டு எதோட ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வைல்டு கார்டுகள் உரையுடன் மட்டுமே வேலை செய்கின்றன, எண்களுடன் அல்ல. புரியுதுங்களா? டெக்ஸ்டோட மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும், நம்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் போன தடவை பார்த்த மாதிரியே யூசேஜ், பிஹேவியர் வில் மேட்ச். எதெல்லாம் மேட்ச் ஆகுது, என்னென்ன மேட்ச் ஆகும். கொஸ்டின் மார்க் எனி ஒன் கேரக்டர் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எனி 2 கேரக்டர் தென் இங்கே போட்டிருக்கு. எனி 3 கேரக்டர், எனி கேரக்டர்ஸ். ஸ்டார் எல்லா கேரக்டரோடும் ஒர்க் ஆகும். என்ஸ் இன் டிஹெச், டிஹெச்னு முடிகிறதுல இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸ்டார்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித் சி அப்படிங்கிறது இந்த மாதிரியான இதில் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. அட்லீஸ்ட் 1 கேரக்டர்ஸ் இந்த பாருங்கள், ஏபி, ஏபி, ஏபிசிடி எக்ஸெட்ரா. 5 கேரக்டர் வித் ஹைப்பன், ஏபிசி ஹைப்பன் 99 இந்த ப்ராக்கெட் காலத்தில். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் 100 ஹைப்பன் ZT எக்ஸெட்ரா. ends in question mark, hello, anybody, etc. contains XYZ, code is XYZ, அந்த மாதிரி ஏதாவது நம்ம போடுறது. So wildcards only work with text. For numeric data you can use logical operators. Logical operators என்னன்றதை நம்ம போன தடவை பாடத்திலேயே உங்களுக்கு விரிவாக சொல்லியிருந்தேன். வைல்டு கார்டு உரையுடன் மட்டுமே வேலை செய்யும் எண் தரவிற்கு நீங்கள் தர்க்க ரீதியாக ஆபரேட்டர்களை பயன்படுத்தலாம். மோர் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபார்முலா கிரைட்டீரியா. மேலும் இங்கே சூத்திர அளவுகோல்கள் பற்றிய பொதுவான தகவல்கள். கம்பேட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ். நாட் ஆல் ஃபங்க்ஷன் அலோவ் வைல்ட் கார்ட்ஸ்.
எல்லா ஃபங்க்ஷனும் வைல்ட் கார்ட்ஸில் அலோவ் பண்ணாது. ஹியர் இஸ் எ லிஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபங்க்ஷன்ஸ் தட் டூ. அதாவது அனைத்து செயல்பாடுகளும் வைல்ட் கார்டுகளை அனுமதிப்பதில்லை. இங்கே வைல்ட் கார்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்று மிகவும் பொதுவான செயல்பாடுகளை ஒரு பட்டியலாக கொடுக்கப்பட்டுள்ளது. எதெல்லாம் பயன்படுத்தலாம்னா அந்த ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். average, ifs, countifs, sumifs, vlookup, hlookup, match, search இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். how to use formula criteria. சூத்திர அளவுகோல்களை எவ்வாறு பயன்படுத்துவது. criteria are a key concept in Excel. criteriaன்றது என்னது? key concept. but building useful criteria for text, numbers, dates, times, etc. is hard because it requires a good understanding of how Excel handles data. The guide will help you build formulas that work that first time with over 50 examples. அளவுகோல்கள் எக்ஸல் ஒரு முக்கியமான கருத்து. ஆனால் உரை எண்கள், தேதிகள், முறை முதலியன பயனுள்ள அளவுகோல்களை உருவாக்குவது கடினம். ஏனெனில் எக்ஸல் தரவை எவ்வாறு கையாளுகிறது என்பது பற்றிய நல்ல புரிதல் தேவைப்படுகிறது. இந்த வழிகாட்டி 50க்கும் மேற்பட்ட எடுத்துக்காட்டுகளுடன் முதல் முறையாக வேலை செய்யும் சூத்திரங்களை உருவாக்க உதவும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறோம், அடுத்தது தமிழில். இப்படியா நான் வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறேன். இதை சரி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் பில்டிங். இதெல்லாம் வந்து பேசிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது. இந்த பேசிக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பாராமல் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது எக்ஸலில் ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் பில்டிங் யூஸ்ஃபுல் ஃபார்முலாஸ் இஸ் கிரியேட்டிங் criteria. The part of formula that decide what to include in a calculation. However, it can be surprisingly tricky to build effective criteria because it requires a good understanding of how Excel handles data. If you have ever spent an afternoon troubleshooting a formula that seems like it should just work, you know how I mean. அதாவது பயனுள்ள சூத்திரங்களை உருவாக்கும் மிக முக்கியமான திறன்களில் ஒன்று அளவுகோல்களை உருவாக்குகிறது. ஒரு கணக்கீட்டில் என்ன சேர்க்க அல்லது விளக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு சூத்திரத்தின் பகுதி. எனினும் அது எக்ஸல் தரவு கையாளுகிறது. எப்படி ஒரு நல்ல புரிதல் தேவைப்படுகிறது, ஏனெனில் அது பயனுள்ள அளவுகோல்களை உருவாக்க வியக்கத்தக்க தந்திரமாக இருக்க முடியும். நீங்கள் எப்போதாவது ஒரு பிற்பகல் செலவழித்திருந்தால், அது வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றும் ஒரு சூத்திரத்தை சரி செய்திருந்தால், நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு, தமிழ் தெளிவாக இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எழுத படிக்க உள்ளவங்களுக்கு, பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். படிக்காதவங்களுக்கும் சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது சுத்தமாகவே வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸலை பற்றி தெரியாத அவங்களுக்கு இது வந்து ஒரு பாடமாக இருக்கும்னு என்னுடைய கருத்து, நம்பிக்கை. ஸோ திஸ் கைட் எய்ம்ஸ் டு ஹெல்ப் யூ பில்ட் ஃபார்முலா தட் ஒர்க் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த வழிகாட்டி முதல் முறையாக வேலை செய்யும் சூத்திரங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நோட்: லாங்குவேஜ் mavens will point out that criterion is singular and criteria is plural. Criterion is singular, criteria is plural, but I am going to use criteria plural use பண்ண போறேன் in both cases to keep things simple. ஓகேவா? மொழி மாவெண்கள் அளவுகோல் ஒருமை மற்றும் இன்னொரு அந்த அளவுகோல்ன்றதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியாக வந்து தமிழில் எடுத்துக்குது. ஸோ கிரைட்டீரியன்றதுக்கும் அளவுகோல் எடுத்துக்குது, கிரைட்டீரியான்றதுக்கும் அளவுகோல் எடுத்துக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சிக்கும் போது இங்கிலீஷில் எழுதும்போது கிரைட்டீரியன் அப்படின்னா சிங்குலராகவும், கிரைட்டீரியா அப்படின்றத ப்ளூரலாகவும் நம்ம எடுத்துக்கணும். சாரி. வாட் டு கிரைட்டீரியா டூ? அளவுகோல்கள் என்ன செய்கின்றன? Among other things, criteria: direct logical flow with if then logic.
restrict processing to matching values only, create conditional sums and counts, filter data to include irrelevant information, trigger conditional formatting rules to help set the stage, let's look at 3 examples of criteria in action. மேடை அமைக்க உதவ செயலில் உள்ள அளவுகோல்களின் 3 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் அப்படின்றது நம்முடைய விளக்கம். Criteria basics. This section covers the building blocks of formula criteria and some simple ways to verify that criteria are performing as accepted. இந்த பிரிவு ஃபார்முலா அளவுகோல்களின் கட்டிட தொகுதிகள் மற்றும் எதிர்பார்த்தபடி அளவுகோல்கள் செயல்படுகின்றன என்பதை சரிபார்க்க சில எளிய வழிமுறைகளை உள்ளடக்கியது. What are criteria? Criteria are logical expressions that returns true or false. Criteria வந்து logical expressions தான் கொடுக்கும். என்னமா கொடுக்கும்? True or false கொடுக்கும். Or their numerical equivalents 1 or 0 கொடுக்கும். Logicalல true or false கொடுக்கும். Numericalா இருந்தா டெக்ஸ்டா இருந்தா true or false கொடுக்கும். நியூமரிக்கலாக இருந்தால் 1 இல்லை 0 கொடுக்கும். 1லேருந்து 0 வரைக்கும் நம்பராக கொடுக்கும். ஸோ அளவுகோல்கள் என்பது உண்மை அல்லது தவறான அல்லது அவற்றின் எண் சமமான 1 அல்லது 0 திருப்பி தரும் தர்க்க ரீதியான வெளிப்பாடுகள் ஆகும் அப்படின்றது தான் அதனுடைய தமிழ் ஆக்கம். தட்ஸ் இட். அதுதான். ஸோ த ட்ரிக் இஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் கிரைட்டீரியா இன் வே ஸோ தட் they only return true when the test meets your exact criteria. In all other cases, criteria should return false or 0. If you can master this one idea, you have the foundation to build and understand many advanced formulas. என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல அதுக்கு மீனிங் சொல்கிறேன். தந்திரம் சோதனை. உங்கள் சரியான அளவுகோல்களை பூர்த்தி போது மட்டுமே உங்கள் உண்மை திரும்ப என்று ஒரு வழியில் அளவுகோல்களை உருவாக்க உள்ளது. மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அளவுகோல்கள் தவறான அல்லது பூஜ்ஜியத்தை திருப்பி தர வேண்டும். நீங்கள் இந்த ஒரு யோசனை மாஸ்டர் செய்ய முடியும் என்றால் நீங்கள் பல மேம்பட்ட சூத்திரங்களை உருவாக்கும் மற்றும் புரிந்து கொள்ள அடித்தளம் வேண்டும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்றதை நாங்கள் போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை தான் திரும்ப உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். சரியா? நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கேன் கம்பைன்ட் இன் வேரியஸ் வேஸ் ஆஸ் சீன் இன் த எக்ஸாம்பிள் பிலோ. அதாவது தருக்க ஆப்ரேட்டர்கள். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா தருக்க ஆப்ரேட்டர்கள் பல்வேறு வழிகளில் இணைக்கப்படலாம். கீழே உள்ள எடுத்துக்காட்டுகளில் காணப்படுகிறது. லாஜிக்கல் ஃபங்க்ஷன் தருக்க செயல்பாடுகள். Excel has several so-called logical functions that can be used to construct and utilize conditions. The table below lists the key logical functions. Excel பல என்று அழைக்கப்படும் தர்க்க ரீதியான செயல்பாடுகளை என்று நிலைமைகள் கட்ட மற்றும் பயன்படுத்த முடியும். 2 தடவை வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள அட்டவணையில் முக்கிய தருக்க செயல்பாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஃபங்க்ஷன்ஸ் பர்பஸ். லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் பயன்படுத்தலாம்? இஃப்ஸ், நாட்டு, அண்டு, ஆர், எக்ஸ்ஆர், இஃப் எரர் இதெல்லாம் பயன்படுத்தலாம். அந்த இஃப் வந்து எந்தெந்த கண்டிஷனுக்கு பொருந்தும் அப்படின்னு டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கேன். இஃப்னா டெஸ்ட் 1 கண்டிஷன் டைரக்ட் லாஜிக்கல் ஃப்ளோ. இஃப்ஸ்னா டெஸ்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் டைரக்ட் லாஜிக்கல் ஃப்ளோ. ரிவர்ஸ் நாட்ன்றது ரிவர்ஸ் கிரைட்டீரியா ஆர் ரிசல்ட்ஸ். அண்டுங்கிறது த மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ரிட்டர்ன் ட்ரூ இஃப் ஆல் ஆர் ட்ரூ. ஆர் அப்படிங்கிறது டெஸ்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ரிட்டர்ன் ட்ரூ if at least one is true. Okay, XOR அப்படிங்கிறது exclusive or return true if one or the other not both.
if error அப்படின்னா trap errors and return alternative results. ஸோ இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து இந்த விளக்கத்தோடு அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். மல்டிபிள் கிரைட்டீரியா. Naturally, there are many cases where you will want to use multiple criteria. In simple situations, you can use the and, or, and not functions. Here are few examples. இதில் வந்து சில தமிழாக்கம் வந்து ஷூட் ஆகாமல் இருக்கலாம். அதை நீங்களே என்னன்றதை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். சரியா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதில் போட்டிருக்கேன். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இயற்கையாகவே நீங்கள் பல அளவுகோல்களை பயன்படுத்த விரும்பும் பல வழக்குகள் உள்ளன. எளிய சூழ்நிலைகளில் நீங்கள் and அல்லது மற்றும் not செயல்பாடுகளை பயன்படுத்தலாம். இங்கே ஒரு சில உதாரணங்கள் உள்ளன. இங்கே பாருங்கள், உதாரணம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? A1ங்கிறது ஷெல்லு, ஓகேவா? அதே மாதிரி மற்றதும் and, or, not, and, use number இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த மாதிரி போட்டிருக்கு. அந்தந்த காலத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Wildcards. Excel provides 3 wildcards for matching text in formula. விதிகளில் பொருந்தும் முறைக்கு எக்ஸல் 3 wildcardகளை வழங்குகிறது. Character name, purpose, asterisk, question mark, tilde. Asterisk வந்து match 0 or more characters. Question mark வந்து match any one character. Tildeங்கிறது match literal wildcard. Wildcard can used alone or combined to get variety of matching behaviors. wildcardகளை தனியாகவோ அல்லது இணைந்து பல்வேறு வகையான பொருத்தமான நடத்தைகளை பெறவோ பயன்படுத்தலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நண்பர்களே. இந்த பார்த்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேசிக்கை முதல்ல மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எக்ஸலில் போய் அந்த பாடத்தை வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சிக்காமலே டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அவருடைய விஷயம் என்னன்றது பேசிக்கலாக அடித்தளத்தை தெரிஞ்சிக்கினா தான் நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை பாடமாக எடுத்தேன். நன்றும் மீண்டும் அடுத்த பாடத்தில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபங்க்ஷனையும் தெளிவாக பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவோர் KPN டியூட்டோரியல் சார்பாக KPN. நன்றி, வணக்கம்.